இவன் ஒரு சயின்டிஸ்ட். இப்ப அந்த இடத்துல நெறைய ரோபோட்ஸ்லாம் இருக்கும். "இத பாரு அது என்னோட பையனோடது. நீ ஒரு ரோபோட். நீ என் பையனோட கேப்லாம் போடக்கூடாது" அப்படின்னு சொல்ல, "அப்ப பரவால்ல. இது ஒரு கேப் தானே" அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிட்டு இருக்கான். இதுக்கு முன்னாடி என்ன நடந்திருக்கும்னா, இவன் பையன் ஒரு ரூம்ல மாட்டிக்கிறான். ஏதோ ஒரு எரர் ஆயிருது. அதனால அங்க இருக்கிற ரோபோட் இப்ப வெடிச்சு சிதற போகுது. "நான் உன்ன கண்டிப்பா திருப்பி கொண்டு வருவேன்" அப்படின்னு அவன் சொல்றான். இப்ப அந்த இடமே வெடிச்சு சிதறினதுல அந்த பையனோட கேப் மட்டும் தான் இருக்கு. அந்த பையனே அந்த இடத்துல இல்ல. இத இவனால சுத்தமா தாங்கிக்க முடியல. அதனால தன்னோட பையன் மாதிரியே ஒரு விஷயத்த உருவாக்கணும்னு ரோபோட்ட வச்சு ஒரு விஷயத்த உருவாக்குறான். அந்த கேப்ல அவனோட முடி சாம்பிள் இருக்கும். அத வச்சு அவனோட மெமரீஸ் எல்லாத்தையும் அவன் அக்சஸ் பண்ணிக்கிறான். இவன் என்னடா பைத்தியக்காரத்தனமா பண்ணிட்டு இருக்கான்னு மத்தவங்க பேச, பையன இழந்தவங்களுக்கு தான் அதோட வருத்தம் தெரியும் அப்படின்னு அவங்களுக்குள்ள பேசிக்கிறாங்க. எப்படியோ அவன் நினைச்ச மாதிரியே அப்படியே அச்சசல் அவனோட பையனோட உருவத்த வச்சு ஒரு ரோபோவ உருவாக்கிடுறான். ஒண்ணே ஒண்ணுதான் பாக்கி. நான் கேட்டத கொண்டு வந்தீங்களான்னு கேட்க, ஒரு அப்பாவா நீ கேட்டு நான் எப்படி கொண்டு வராம இருப்பேன்? அப்படின்னு சொல்லிட்டு அவரு ஒரு கோர எடுத்துட்டு வந்திருப்பாரு. "இத பாரு, இதோட எனர்ஜி ரொம்பவே ஹையா இருக்கும். அதனால இது எப்படி வேலை செய்யும்னு தெரியல. நீ கொஞ்சம் பொறுமையா இருக்கிறது நல்லது" அப்படின்னு அவர் புரிய வைக்க ட்ரை பண்றாரு. "கண்டிப்பா இல்ல. இது எந்த தப்பும் ஆகாது. இது பெர்ஃபெக்ட்டா இருக்கும்" அப்படின்னு அத அவன் செலுத்துறான். அவனோட உடம்புக்குள்ள அத வச்சதுக்கு அப்புறமா கரண்ட் ஷாக் அடிக்கிற மாரி அடிச்சு அந்த பையன் கீழ விழறான். இவங்க அப்படியே ஆவலா பார்த்துட்டு இருக்க, கண்ணு முழிச்சு "அப்பா" அப்படின்னு அவன் கூப்பிடுறான். "கண்டிப்பா நான் உன்ன திருப்பி இழக்க மாட்டேன்னு" கட்டிப்பிடிச்சுக்கிறாரு.